பிக் ஷாட்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில ரங்கநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்து விசிட் பண்ணிருக்கோம். இந்த ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பட்டு மலவராய மன்னர் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னரா இந்த கோவில் வந்து புதுப்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில். சோழர்களால் இது வந்து வரதராஜ பெருமாள் கோயிலாக தான் வந்து கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பட்டு மலவராய மன்னர் ஒரு வேண்டுதலுக்காக இங்க இருக்கக்கூடிய வரதராஜரை இன்னொரு சன்னதிக்கு மாத்திட்டு அவர் வந்து அப்படியே ரங்கநாதரை வந்து மூலவராக பிரதிஷ்டை செய்கிறார். இந்த கோயிலுடைய வரலாறு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மராத்தியர்கள் வந்து நம்ம தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இந்த பட்டுக்கோட்டைக்கு பேர் வந்து வீரமாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீரமாநகர்ல பட்டு மலவராய மன்னர் வந்து தன்னுடைய கோட்டையை அமைத்திருந்தார். அதனாலேயே இந்த இடம் வந்து பட்டு மலவராய கோட்டை அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. அந்த பட்டு மலவராய கோட்டை நாளடைவில் இப்ப வந்து பட்டுக்கோட்டை ஆனது. இப்ப நம்ம சொல்றது வந்து பட்டுக்கோட்டை தான் சொல்றோம். இந்த பட்டுக்கோட்டையில இந்த பட்டு மலவராய மன்னர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு குழந்தை பேர் வேண்டி நிறைய முனிவர்கள்ட்ட வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேட்கும்போது அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ரங்கநாத பெருமாளுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அதை வந்து நீங்க கும்பிடுங்க உங்களுக்கு குழந்தை பேர் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காகவே பட்டுமலவராய மன்னர் என்ன பண்றாருன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் கோவில்ல வந்து வரதராஜ பெருமாள் மூலவராக இருந்தவரை எடுத்து இன்னொரு சன்னதியில் அமர்த்தி விட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மையத்தில் ரங்கநாதர் வந்து பிரதிஷ்டை செய்யறார். நீங்க இந்த கோவிலுடைய சிறப்பே வந்து அதுதான். ரங்கநாதரை நீங்க வந்து வெளியில போய் பார்க்கும்போது எல்லா இடங்களையும் அவர் வந்து படுத்த திருமேனியாக தான் இருப்பார். நீங்க வந்து ஸ்ரீரங்கத்திலாம் போய் ரங்கநாதர் கோவில் போனீங்க அப்படின்னா அவர் வந்து மூலவர் படுத்த திருமணியா இருப்பார். உற்சவர் வேணா வந்து நின்ற திருக்கோலத்தில் நம்ம வந்து உற்சவருக்கு வந்து எடுத்துட்டு வருவோம். ஆனா இந்த கோயிலுடைய சிறப்பே என்ன அப்படின்னா உங்களுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய கருவேலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரே உங்களுக்கு நின்ற திருக்கோலத்தில் தான் வந்து இருப்பார். அதுதான் வந்து இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு. குழந்தை பேர் வேண்டி இங்க வந்து பட்டு மலவராய மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த ரங்கநாதர் வந்து நின்ற திருக்கோலத்தில் வந்து காட்சி அளிப்பார். இங்க வந்து ஒரு பிரதிஷ்டை செய்யறாரு. அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிட்டது. இன்றளவுமே இங்க வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வந்து ரங்கநாதரை தரிசிப்ப பக்தர்கள் வந்து ஏராளம். நீங்க ரங்கநாத பெருமாளை தரிசிக்கிறதுக்கு உலர போகும்போது நீங்க வந்து கருடாழ்வாரை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க ஆண்டாள் சன்னதிக்கு போகும்போது சோத்துகை பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகளுடன் நிறைய தூண்கள் வந்து இருக்கும். அந்த தூண்கள் மட்டும் இல்லாம கோதண்டராமராகிய பட்டாபிஷேக காட்சியில் இருக்கக்கூடிய ராமரையும் நீங்க வந்து அப்படியே பார்க்கலாம். ராமர், லட்சுமணர், சீதை, யோக நிலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் எல்லாமே இருப்பாங்க. அதே மாதிரி வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அவருக்கும் வந்து ஒரு சிற்பம் வந்து இருக்கு. அதே வரிசையில உங்களுக்கு வரதராஜ பெருமாளையும் நீங்க வந்து பார்க்கலாம். ஸ்ரீதேவியும் நீங்க வந்து அந்த இடத்துல தரிசிக்கலாம். அதே மாதிரி ஆழ்வார்களுக்கும் இங்க வந்து சந்நிதி உண்டு. நீங்க கோவிலுடைய என்ட்ரன்ஸ் உள்ளர போகும்போதே உங்களுக்கு வலது கை பக்கம் வந்து கல்யாண பிள்ளையார் வந்து இருப்பாரு. அதே மாதிரி இடது கை பக்கம் வந்து ஆதிசேஷன் வந்து இருப்பார். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த சிற்ப அமைப்புகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த வீடியோ கடைசியில வந்து பாருங்க. கடைசியில பார்க்கும்போது நான் வந்து ஒரு சிற்ப காட்சி வந்து போடுறேன். அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது வந்து செவுத்தில் வந்து மேசுன்னு புதிர்னு சொல்லப்படுற மாதிரியான ஒரு சிற்ப அமைப்பு வந்து பண்ணிருப்பாங்க அந்த கோவில் என்ட்ரு ஆகும் போது. அது எங்க என்ன அப்படிங்கறத நான் வந்து கீழே கேப்ஷன்ல போடுறேன். வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாருங்க. கல்விக்காகவும் முன்கோபத்திற்காகவும் இங்க இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து வழிபடக்கூடியவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஆண்டாள் சன்னதி இருக்கு. இப்ப சமீபத்தில் நல்லா வந்து புனரமைப்பு செய்து இந்த சொர்க்கவாசல்லாம் வந்து ரொம்ப அருமையா வந்து பண்ணிருக்காங்க. இங்க வந்து கல்யாணம், காது குத்து இது போன்ற சுப நிகழ்ச்சிகளும் எல்லாமே வந்து நடக்கும். முக்கியமாக இந்த ஸ்தலம் எதுக்காக குறிப்பிடுறாங்க அப்படின்னா இது வந்து கல்யாணத்துக்கு பரிகாரத்து ஸ்தலமாகவும் அதே மாதிரி குழந்தை பேருக்குள்ள ஸ்தலமாகவும் வந்து பார்க்கப்படுகிறது. இந்த பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் எப்படி வந்து நாடியம்மன் கோவில் ஒரு முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய இந்த ரங்கநாத பெருமாள் கோவிலும் வந்து ஒரு முக்கியமான ஸ்தலமாக ரொம்ப பழமையான ஸ்தலமாக வந்து பார்க்கப்படுகிறது. இன்னொரு பழமையான ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டை சிவன் கோவில். அதுவும் நம்ம வந்து நம்மளுடைய பிக் ஷாட்ஸ் ஆன்மீக பேஜ்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அதை நீங்க வந்து பாருங்க. இன்னும் தெளிவான ஒரு விளக்கத்தோடு கோட்டை சிவன் கோவில், நாடியம்மன் இந்த எல்லா கோவில்களும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வர இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க முன்னாடியே வந்து பார்த்திருக்கீங்களா, உள்ளர போய் ரங்கநாதரை வந்து தரிசனம் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே கமெண்டா வந்து சொல்லுங்க. பட்டுக்கோட்டையிலேருந்தே நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க ஐம் ஃப்ரம் பட்டுக்கோட்டை அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்டா வந்து கொடுங்க. மீண்டும் ஒரு ஆலய தரிசனத்தில் இணைவோம். நன்றி, வணக்கம்.